PGTRB Educational Psychology Unit 5 Learning கற்றல். இந்த வீடியோல Transfer of Learning கற்றல் மாற்றம் அல்லது பயிற்சி மாற்றம் இத பத்தி பார்க்கலாம். Transfer of Learning கற்றல் மாற்றம். கற்றல் மாற்றம்னா என்ன? பயிற்சி மாற்றம் அப்படின்னா என்ன? Transfer of learning means the use of previously acquired knowledge and skills in new learning or problem solving situations. பாருங்க, transfer of learning previously acquired knowledge and skill, ஏற்கனவே பெறப்பட்ட knowledgeயும் skillையும் பயன்படுத்துறது. எங்க பயன்படுத்துறது? new learning or problem solving situationல, புதிய கற்கும் பொழுதோ அல்லது ஒரு சிக்கலை தீர்க்கக்கூடிய சூழ்நிலையிலோ ஏற்கனவே பெறப்பட்ட நாலேஜையும் ஸ்கில்லையும் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். அதான் கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு ஏற்கனவே முன்பு அக்வயர்ட் பெறப்பட்ட நாலேஜையும் ஸ்கில்லையும் அறிவையும் திறனையும் பயன்படுத்தி ஒரு புதிய கற்றலை மேற்கொள்றது அல்லது ஒரு சிக்கலை தீர்க்கிறது. அதுக்கு பேர் தான் கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், கற்றல் மாற்றம் அல்லது பயிற்சி மாற்றத்தினுடைய வகைகளை பத்தி பார்க்கலாம். 8 வகையான பயிற்சி மாற்றங்கள், கற்றல் மாற்றங்கள் இருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் 8 டைப்பா பிரிக்கிறாங்க. அதுல முதல் 3 மிக முக்கியமானது. அதுல இருந்தா மற்றது எல்லாமே. பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர், நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர், ஜீரோ டிரான்ஸ்ஃபர், proactive transfer, retroactive transfer, bilateral transfer, stimulus generalization, response generalization. இப்படி 8 டைப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் இருக்கு. கற்றல் மாற்றங்கள் 8 வகை இருக்கு. இது ஒவ்வொன்றை பத்தியா அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்னா என்ன, அதனுடைய எடுத்துக்காட்டுகள், நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபருக்கான எடுத்துக்காட்டோட இந்த ஒவ்வொரு வகையை பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், நேர்மறை பயிற்சி மாற்றம் அல்லது கற்றல் மாற்றம் அல்லது நேர்மறை மாற்றம். The learning in one situation positively influences learning or performance in a different but related situation. One situationல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நம்ம லேர்ன் பண்றது, நம்ம கற்றுக்கொண்டது அல்லது பயிற்சி பெற்றது மற்றொரு சூழ்நிலையில வேறுபட்டு இருக்கலாம் அல்லது தொடர்புடையதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையில நமக்கு என்ன ஆகும்? மிக பயனுள்ளதாக இருக்கும், அங்க பயன்படுத்த முடியும். ஒரு சூழ்நிலையில் கற்றுக்கொண்ட நம்ம பயிற்சியானது மற்றொரு சூழ்நிலையில என்ன ஆகும்? நேர்மறையான ஒரு மாற்றத்தை உருவாக்கும். கற்றலில் நேர்மறை பரிமாற்றம் என்பது ஒரு சூழலில் அல்லது பணியில் பெறப்பட்ட அறிவு. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட பணியில நமக்கு கிடைத்த அறிவு அல்லது திறனை மற்றொரு தொடர்புடைய சூழல் அல்லது பணியில மேம்பட்ட செயல்திறனுக்கு பங்களிக்கும் நிகழ்வுதான் எது குறிக்குது? நேர்மறை மாற்றம் குறிக்குது. இதான் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர். நீங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில கற்றுக்கொண்ட விஷயங்கள் மற்றொரு சூழ்நிலையில உங்களுக்கு நேர்மறையாக பயன்படும். அதாவது மற்றொரு சூழ்நிலையில அது மேம்பட்ட செயல்படுத்துவதற்கு, மற்றொரு சூழ்நிலை மேம்பட்டு நீங்க செயல்படுவதற்கு ஏற்கனவே கற்ற அறிவானது உங்களுக்கு பயன்படும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ல எப்பெல்லாம் இந்த பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் நிகழும், ஒரு சூழ்நிலையில் கற்ற அறிவானது மற்றொரு சூழ்நிலையில் எப்படி நேர்மறையாக பயன்படும், மேம்பாட்டிற்காக பயன்படும் அப்படின்னு பார்க்கலாம். சிமிலாரிட்டி இருக்கணும். ஒரு சூழ்நிலை மற்றொரு சூழ்நிலை, ஏற்கனவே நம்ம கற்றுக்கொண்ட சூழ்நிலை ஒரிஜினல் சூழ்நிலை, இப்ப புதிய சூழ்நிலை. ஏற்கனவே ஒரிஜினல் சூழ்நிலையில் நம்ம கற்றுக்கொண்டது, ஏற்கனவே ஒரிஜினல் சிச்சுவேஷன்ல நம்ம கற்றுக்கொண்ட விஷயமானது இப்போ புதிய சூழ்நிலை எப்படி பயன்படும், எப்படி சிறப்பாக மேம்படுத்துவதற்காக பயன்படும் அப்படின்னா 2 சூழ்நிலைகளும் எப்படி இருக்கணும்? சிமிலாரிட்டியா இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் occur when there is a similarity between the original and the new context. நியூ கான்டெஸ்டுக்கும் ஒரிஜினல் கான்டெஸ்டுக்கு இடையில என்ன இருக்கணும்? ஒரு சிமிலாரிட்டி, ஒற்றுமை இருக்கணும். அசல் மற்றும் புதிய சூழ்நிலைக்கு இடையில ஒரு ஒற்றுமை இருந்தாலே பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் நடைபெறும், நேர்மறை பரிமாற்றம் நடைபெறும்.
அதாவது நீங்க ஏற்கனவே சைக்கிள் ஓட்டுறதுக்கு, பைசைக்கிள் ஓட்டுறதுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கற்றுக்கொண்டிருப்பீங்க. சைக்கிள் ஓட்ட ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அந்த அறிவு அந்த அறிவு ஏற்கனவே கற்றுக்கொண்ட அந்த அறிவு நீங்க பைக் ஓட்டுறதுக்கு கற்றுக்கொள்ளும் பொழுது மிக பயனுள்ளதா இருக்கும். பைக் ஓட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கும்னுவாங்க. இல்லைங்களா? இதான் என்ன சொல்லுவாங்க? பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர். பாருங்க, அங்க சைக்கிள் ஓட்ட நீங்க தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுவதற்கு மிக சிறப்பாக தெரியும் அப்படின்னா, நீங்க பைக் கற்றுக்கொள்ளும் பொழுது மிக எளிமையாக இருக்கும். ஒத்த சூழ்நிலைகள். சைக்கிள் ஓட்டுறதும், பைக் ஓட்டுறதும் ஏறக்குறைய ஒத்த சூழ்நிலைகள். சிமிலாரிட்டி இருக்கு. அதனால நீங்க முன்பு நீங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டு இருந்தால், அந்த அறிவு, அந்த திறன் உங்களுக்கு எப்ப பயன்படும்? பைக் ஓட்ட கற்றுக்கொள்ளும்போது பயன்படும். இதுதான் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர். பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றோம். அடுத்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது காமன் எலிமெண்ட் இருக்கணும். 2 சூழ்நிலைகளும் ஏற்கனவே நீங்க கற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலையும், கற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலைக்கும், இப்ப புதிதாக நீங்க ஏதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு இடையில பொதுவான கூறுகள் இருக்கணும். அதாவது பொதுவான கூறுகள். 2 பணிகளுக்கும் அதிகமாக பகிரப்பட்ட கூறுகள் இருக்கணும். ஷேர்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். பொதுவான கோட்பாடுகள், பிரின்சிபிள்ஸ் இருக்கணும். பொதுவான உத்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும். அப்படின்னா ஈஸியா பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதாவது நீங்க ஏற்கனவே கற்றுக்கொண்ட அறிவும், திறனும் இந்த புதிய சூழ்நிலைக்கு உங்களுக்கு பயன்படும். அது காமன் எலிமெண்ட் இருந்தா. அதாவது நீங்க ஏற்கனவே பியானோ வாசிக்க நல்லா தெரியும் அப்படின்னா, புதிய இசைக்கருவிகளை கற்றுக்கொள்வது ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன்னா ஒரு இசைக்கருவியை உங்களுக்கு நல்லா ஒரு இசைக்கருவியை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு நான் தெரிஞ்சிருந்தா, மற்ற இசைக்கருவிகளை பயன்படுத்துவது மிக எளிதாக இருக்கும். ஏன்னா இரண்டுக்கும் எல்லா இசைக்கருவிகளுக்கு இடையில பொதுவான கோட்பாடுகள் இருக்கும், பொதுவான உத்திகள் இருக்கும், பொதுவான காமன் பிரின்சிபிள்ஸ் இருக்கும், காமன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதனால ஏற்கனவே கற்றுக்கொண்ட அறிவு உங்களுக்கு இங்க என்ன ஆகும்? மிக பயனுள்ளதாக இருக்கும். இதான் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர். எப்ப பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்? காமன் எலிமெண்ட் இருக்கணும். ஏற்கனவே நீங்க கற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலைக்கும், புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கும் என்ன இருக்கணும்? பொதுவான கூறுகள் இருந்தால் அங்க என்ன நடக்கும்? பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர், நேர்மறை மாற்றம் நிகழும். அடுத்த சூழ்நிலை பாருங்க. ஜெனரலைசேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ். ஜெனரலைசேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ். திறன்களின் பொதுமைப்படுத்துதல். When individual acquire general problem solving skills, critical thinking abilities, or effective steady habits in one subject area, these skills can positively transfer to other subject. உங்களுக்கு மேக்ஸ் போடுறதுக்கு நல்லா தெரியும், கணக்கு போடுறதுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அதை வந்து எங்க பயன்படுத்த முடியும்? அந்த கணக்கு போடக்கூடிய திறன், அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி, அங்க எஃபெக்டிவ் ஸ்டடி ஹேபிட், அது எங்க பயன்படுதுன்னா பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு ஒரு மாணவனுக்கு மேக்ஸ் போடுறதுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். பாருங்க, ஜெனரலைசேஷன் ஆஃப் ஸ்கில், அதாவது திறன்களின் பொதுமைப்படுத்துதல். தனிநபர்கள் பொதுவான சிக்கலை தீர்க்கும் திறன்கள், விமர்சன சிந்தனை திறன்கள் அல்லது ஒரு பாடப்பகுதியில் பயனுள்ள ஆய்வு பழக்கங்களை பெறும்போது அந்த திறன்கள் மற்ற பாடங்களுக்கு சாதகமாக மாற்றப்படும். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸ்ல நல்லா எபிலிட்டியை டெவலப் பண்ணி இருந்தால் அந்த திறன், அந்த அறிவு, அந்த சிக்கலை தீர்க்கும் திறன் எங்க பயன்படும்? பிசிக்ஸ் படிக்கும்போது பிசிக்ஸ் படிக்கும்போது எளிதாக டிரான்ஸ்பர் ஆயிரும். அப்போ பொதுமைப்படுத்தி ஒரு சப்ஜெக்ட்ல கிடைத்த நாலேஜ மற்றொரு சப்ஜெக்ட் படிக்கும்போது பொதுமைப்படுத்தி அந்த சப்ஜெக்ட் நல்லா படிக்க முடியும். இதுதான் பாசிட்டிவ் டிரான்ஸ்பர். அப்போ நேர்மறை மாற்றம் எப்போ நிகழும் அப்படின்னா, ஜெனரலைசேஷன் ஆஃப் ஸ்கில் இருக்கணும், திறன்களை பொதுமைப்படுத்துதல் இருக்கணும், காமன் எலிமெண்ட் இருக்கணும். ஏற்கனவே படித்த சிச்சுவேஷனுக்கும் ஏற்கனவே கற்ற சூழ்நிலைக்கும் இப்ப புதிய சூழ்நிலைக்கு இடையில ஒரு ஒற்றுமை இருக்கணும். அதாவது என்ன சொல்லுவோம்? காமன் எலமெண்ட்ஸ் இருக்கணும், சிமிலாரிட்டி இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். அப்படி இந்த 2 சூழ்நிலைக்கு இடையில, பழைய சூழ்நிலைக்கும் ஏற்கனவே கற்றுக்கொண்ட சூழ்நிலைக்கும் இப்ப கற்க போகின்ற சூழ்நிலைக்கு இடையில ஒற்றுமை இருந்தாலோ, சிமிலாரிட்டி, காமன் எலிமெண்ட் பொதுவான கூறுகள் இருந்தாலோ, இல்ல ஜெனரலைசேஷன் ஆஃப் ஸ்கில் திறன்களை பொதுமைப்படுத்துதல் இருந்தாலோ, அங்க என்ன நிகழும்? பாசிட்டிவ் டிரான்ஸ்பர் நிகழும், நேர்மறை மாற்றம் நிகழும். ஒரு சிச்சுவேஷனை படிச்சது மற்ற சிச்சுவேஷனுக்கு மிக பயனுள்ளதாகவும் மேம்படுத்துவதற்காகவும் உதவும். இரண்டாவது டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங், நெகட்டிவ் டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங். எதிர்மறை கற்றல் மாற்றம் அல்லது பயிற்சி மாற்றம் அப்படின்னா நெகட்டிவ் டிரான்ஸ்பர். ஜஸ்ட் ஆப்போசிட் டு பாசிட்டிவ், இல்லைங்களா? நெகட்டிவ்ன்றது பாசிட்டிவ்க்கு எதிரானதுதான்.
Negative transfer of learning occurs when previously learned information or skills hinder the learning or performance of a new task. முன்னர் கற்ற தகவல் அல்லது திறன்கள் ஒரு புதிய பணியின் கற்றல் அல்லது செயல்திறனுக்கு இடையூறாக இருக்கும்போது கற்றலில் எதிர்மறை பரிமாற்றம் ஏற்படுகிறது. நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயம், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்க கற்றுக்கொண்ட தகவல்கள் அல்லது திறன்கள் மற்றொரு சூழ்நிலையில நீங்க வேற ஏதாவது விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இடையூறாக இருந்தால் அதுக்கு பேரு நெகட்டிவ் டிரான்ஸ்பர், எதிர்மறை பரிமாற்றம். பாசிட்டிவ் எப்படி? ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயங்கள் புதிய சூழ்நிலைக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது பாசிட்டிவ் டிரான்ஸ்பர். ஆனா ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயங்கள், ஏற்கனவே பெறப்பட்ட திறன்கள், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் முன்னர் நீங்கள் பெற்ற கற்றல் அல்லது திறன்கள் புதிய சூழ்நிலையில புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, புதியதாக ஒரு செயல்திறனை பெறும் பொழுது இடையூறாக இருந்தால், அங்க ஹைடர் பண்ணிடும், அங்க புதிய கற்றலை இடையூறாக இருந்தா அதுக்கு பேரு நெகட்டிவ் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்றோம். நெகட்டிவ் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்றோம். எந்தெந்த சூழ்நிலைகள்ல இந்த எதிர்மறை கற்றல், அதாவது எதிர்மறை பரிமாற்றம், நெகட்டிவ் டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மிஸ்மேட்ச்டு கான்டெஸ்ட், பொருந்தாத சூழல்கள், இரண்டும் பொருந்தாம இருந்தா. இப்போ வந்து எக்ஸாம்பிளா இங்க கொடுத்திருக்கேன். If a person driving on a right side of the road in one country and then moves to a country where driving is on the left side, their prior knowledge may interfere with their ability to adapt to the new traffic rules. ஒரு நாட்டில் ஒரு நபர் சாலையின் வலதுபுறத்தில் வாகனம் ஓட்டிவிட்டு இடதுபுறம் வாகனம் ஓட்டும் நாட்டிற்கு சென்றால் புதிய போக்குவரத்து விதிகளுக்கு ஏற்ப அவர்களின் முன் அறிவு குறுக்கிடலாம். சிம்பிள் விஷயம், நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அதாவது வெளிநாட்டில நீங்க பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸா இருந்தாலும் சரி, கல்ஃப் கண்ட்ரிஸா இருந்தாலும் சரி, உங்க ரைட் ஹேண்ட், அதாவது நீங்க ஓட்டுறது வந்து ரைட் சைடு டிரைவா இருக்கும். ரைட் சைடு டிரைவா இருக்கும். இங்க வந்து என்னன்னா லெஃப்ட் சைடு டிரைவா இருக்கும். அப்ப ஏற்கனவே ஒரு நாட்டுல நீங்க ரைட் சைடுல வண்டியை ஓட்ட கத்துக்கிட்டு அங்க ஓட்டி பழகிட்டு ஒரு அடுத்த நாட்டுக்கு போய் இடதுபுறத்துல ஓட்டணும், லெஃப்ட் சைடுல ஓட்டணும் போது சில டைம்ல கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடு ஓட்டுற டைம்ல ரைட் சைடு ஓட்ட வேண்டிய இடத்துல லெஃப்ட் சைடு ஆகும், லெஃப்ட் சைடு ஓட்ட வேண்டிய கண்ட்ரில போய் ரைட் சைட்லயும் மாத்திடுவோம். இது வந்து பாருங்க, ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயம் புதிய சூழ்நிலையில ஒரு இடையூறை ஏற்படுத்துகிறது. இதுக்கு தான் என்ன சொல்றோம்னா நெகட்டிவ் டிரான்ஸ்பர், எதிர்மறை கற்றல் மாற்றம், பயிற்சி மாற்றம் சொல்லுவோம். எப்ப இது நிகழும்? இரண்டு சூழ்நிலைகளுக்கு பொருந்தாத சூழல்கள், மிஸ் மேட்ச் கான்டெஸ்டா இருந்தா அப்படி நிகழும். அதுவே சிமிலாரிட்டிஸ் லீடிங் டு கன்ஃபியூசன். ரெண்டு விஷயமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். குழப்பத்திற்கு வழிவகுக்கும் ஒற்றுமைகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை வந்து என்ன பண்ணும், கிளாஷ் பண்ணும். இப்போ வந்து ஒரு நபர் வந்து என்னன்னா, if a person a fluent in one language and then tries to learn a similar sounding language, they may mix up vocabulary and grammar rules due to the similarities. நீங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க, எடுத்துக்காட்டா வந்து கன்னடத்தை கத்துக்கிறீங்க. இப்ப நம்மளுக்கு வந்து கன்னடம் தெரியாது, தமிழ் தெரியும், மலையாளம் ஏற்கனவே ஒரே மாதிரி இருக்கும், அதனால நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஆனா கன்னடம் நீங்க கத்துக்கிறீங்க, கன்னடா லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் கன்னடா லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும், கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஃப்ளூயண்டா தெரியும். இப்ப என்ன பண்றீங்கன்னா தெலுங்க படிக்கிறீங்க, ஏறக்குறைய தெலுங்கு வந்து கன்னடா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் பிரச்சனை? இந்த தெலுங்கு படிக்கும் பொழுது இந்த கன்னட லாங்குவேஜ், ஏற்கனவே படிச்ச கன்னட லாங்குவேஜ் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது நீங்க தெலுங்கு பேச பார்க்கும்போது கன்னட மொழியும் அங்க வந்து சேர்ந்து வரும். இதுதான் என்ன சொல்றோம்னா சிமிலாரிட்டி லீடிங் டு கன்ஃபியூஷன். ஒரே மாதிரி இருக்குது, குழப்பத்துக்கு வழிவகுக்கும் அப்படி சொல்லலாம். ஒரு நபர் ஒரு மொழியில் சரளமாக இருந்து பின்னர் ஒரே மாதிரியான மொழியை கற்றுக்கொள்ள முயற்சிப்பதால் அவர்கள் ஒற்றுமைகள் காரணமாக சொல்ல அகராதி மற்றும் இலக்கண விதிகளை கலக்கலாம். ரெண்டு மிக்ஸ் ஆகி போயிடும். ஒரு விஷயத்தை பேசும்போதே இப்போ ஹிந்தி பேசும்பொழுது குஜராத்தியும் ஹிந்தி எல்லாம் அங்கெல்லாம் ஹிந்தி பெல்ட் அப்படி சொல்லுவோம். ஹிந்தியும் குஜராத்தியும் மராத்தி இதெல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கனால மராத்தி பேசும்போது ஹிந்தி மொழியும் அதுல கலந்துரும். அதே மாதிரி ஏன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிறனால, அப்போ ஒரு விஷயத்துல நம்ம ஃப்ளூயண்டா, ஒரு லாங்குவேஜ் நம்ம ஃப்ளூயண்டா இருந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு அதே சவுண்டு அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜை கத்துக்கொள்ளும் பொழுது மற்ற லாங்குவேஜ் என்ன ஆகும், இதுக்கு இடையில பூந்து வரும். அப்ப என்ன ஆயிரும்? இதுதான் என்ன சொல்றோம், நெகட்டிவ் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்றோம். மூணாவது டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங், ஜீரோ டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங், கற்றலின் பூஜ்ய பரிமாற்றம் அப்படின்னு சொல்றோம். A situation where knowledge or skills acquired in one context have no effect on performance in another context.
ஒரு சூழலில் பெற்ற அறிவு அல்லது திறன்கள் மற்றொரு சூழலில் செயல்திறனில் எந்த விளைவும் ஏற்படுத்தாத சூழ்நிலை. ஏற்கனவே கற்றுக்கொண்ட நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்கில், ஒரு நாலேஜை பெற்றிருக்கீங்க. a skill or knowledge acquired previously. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு அறிவு, அதாவது நாலேஜ் கிடைச்சிருக்கு, ஸ்கில் இருக்கு, திறன் கிடைச்சிருக்கு. அந்த ஏற்கனவே பெற்ற அந்த திறனும் அந்த அறிவும் உங்களுக்கு இன்னொரு சூழ்நிலையில பயன்படாது. அதுதான் என்ன சொல்றோம்? ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஏற்கனவே பரதநாட்டியத்துல நீங்க பரதநாட்டியத்தினுடைய அறிவு பெற்றிருக்கீங்க, அதனுடைய திறன் பெற்றிருக்கீங்க. அந்த பரதநாட்டிய அறிவு, அந்த திறன் உங்களுக்கு எங்க பயன்படாது? கார் ஓட்டுவதற்கு பயன்படாது. அப்ப இங்க டிரான்ஸ்ஃபர் இல்ல. அதான் ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். கற்றலின் பூஜ்ஜிய பரிமாற்றத்தின் எடுத்துக்காட்டுகள். இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை மெமரைஸ் பண்றீங்க, மனப்பாடம் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கேட்கறாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை நீங்க மனப்பாடம் பண்ணது கணக்கு போடுறதுக்கு உதவுமா? உதவாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் நாலேஜுக்கும் மேத்ஸோடைய டாஸ்க்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. நோ ரிலவென்ட், சம்பந்தமே கிடையாது. வரலாற்று நிகழ்வுகளை மனப்பாடம் செய்து பின்னர் ஒரு கணித கணக்கீடு செய்ய கேட்கப்பட்டது. என்ன அர்த்தம்? செய்ய முடியுமா? முடியாது. காரணம் என்ன? ஜீரோ டிரான்ஸ்ஃபர். வரலாற்று அறிவு கணித பணிக்கு பொருந்தாது. அதனால இதுக்கு பேர் தான் ஜீரோ. ஒரு சூழ்நிலையில் நீங்க கற்ற அறிவானது மற்றொரு சூழ்நிலையில் பயன்படுவதில்லை. அதான் ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். அதே மாதிரி நீங்க பைசைக்கிள் ஓட்டுறதுக்கு கத்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்க முடியுமா? இந்த பைசைக்கிள் ஓட்டுவதற்கான அந்த அறிவு, அந்த திறன் உங்களுக்கு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இசைக்கருவி வாசிப்பதற்கு உதவுமான்னு கேட்டா உதவாது. அந்த அறிவு இங்க பயன்படாது. Learning to ride a bicycle and then attempting to play a musical instrument, the skill required for bicycling are not applicable to playing an instrument. இல்லைங்களா? மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொண்டு பின்னர் இசைக்கருவியை வாசிக்க முயற்சிப்பது சைக்கிள் ஓட்டுவதற்கு தேவையான திறன்கள் கருவியை வாசிப்பதற்கு பொருந்தாது. அப்ப இங்க என்ன நடக்காது? நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்ட அறிவானது மற்றொரு சூழ்நிலைக்கு பயன்படாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பரதநாட்டியம் கற்றுக்கொண்ட அந்த பரதநாட்டியத்தால் கிடைத்த அறிவு எங்க பயன்படாது? கார் ஓட்டுவதற்கு பயன்படாது. அங்க டிரான்ஸ்ஃபர் இல்ல. அங்க ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், கற்றலில் பூஜ்ஜிய பரிமாற்றம் நடக்கும். நான்காவது, ப்ரோ ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், கற்றலில் செயலூக்கமான பரிமாற்றம். ஏற்கனவே பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ, இதுதான் முக்கியமானது. அடிப்படையான கற்றல் மாற்றம் அந்த 3 தான். அந்த 3 அடிப்படையில் தான் மற்றதெல்லாம் வருது. இந்த proactive transfer of learning is positive transfer. A situation in which previously acquired knowledge or skill positively influence the learning or performance of a new task occurs in the future. அதாவது முன்னர் பெற்ற அறிவு அல்லது திறன்கள் எதிர்காலத்தில் ஒரு புதிய பணியின் கற்றல் அல்லது செயல்திறனை சாதகமாக பாதிக்கும் சூழ்நிலை. ஏற்கனவே ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்க, அந்த விஷயம் புதிய சூழ்நிலையில வேற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு சாதகமாக பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னா அதுக்கு பேர் தான் ப்ரோ ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். இப்போ நீங்க சைக்கிள் ஓட்ட ஏற்கனவே கற்றுக்கொண்டீர்கள், அந்த அறிவு, அந்த திறன் எதிர்காலத்துல நீங்க பைக் ஓட்டும் போது நீங்க பயன்படுது அப்படின்னா அதுக்கு பேரு ப்ரோ ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், கற்றலின் செயலூக்கமான பரிமாற்றம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, ஐந்தாவது, ரெட்ரோ ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், கற்றலின் பிற்போக்கு பரிமாற்றம். A situation in which newly acquired knowledge or skills influence the application of previously learned information. புதிதாக பெற்ற அறிவு அல்லது திறன்கள் முன்பு கற்றுக்கொண்ட தகவல்களின் பயன்பாட்டை பாதிக்கும் சூழ்நிலை. இப்போ நீங்க புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்க, புதுசா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. அந்த புதுசா கிடைச்ச அந்த நாலேஜ், புதுசா கிடைச்ச அந்த ஸ்கில் என்ன ஆகும்னா ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயத்தை என்ன பண்ணிரும்? பாதிச்சிரும். ஏற்கனவே நீங்க கற்றுக்கொண்ட விஷயத்தை பாதிக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கற்றலின் பிற்போக்கு பரிமாற்றம், ரெட்ரோ ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். இப்போ புதிதாக பெற்ற அறிவு, புதிதாக பெற்ற திறன் ஏற்கனவே நீங்க பெற்ற அறிவையோ ஏற்கனவே நீங்க பெற்ற திறனையோ பாதிக்கும் அப்படின்னா அதுக்கு பேரு ரெட்ரோ ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். A situation in which newly acquired knowledge or skill influence the application of previously learned information. இதுதான் நம்ம சொல்றோம் ரெட்ரோ ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படி சொல்றோம்.
அடுத்து bilateral transfer of learning. Bilateral transfer of learning. இருதரப்பு கற்றல் பரிமாற்றம். The mutual transfer of knowledge and skills between two different domains or context. இரண்டு வெவ்வேறு களங்கள் அல்லது சூழல்களுக்கிடையே அறிவு மற்றும் திறன்களின் பரஸ்பர பரிமாற்றம். அதாவது இரண்டு விஷயங்கள் இருக்கு. இங்க ஒரு விஷயத்துல நீங்க ஒரு சூழலில் நீங்க கற்றுக்கொண்ட விஷயம் மற்ற சூழ்நிலைக்கு பயன்படும். மற்ற சூழலில் கற்றுக்கொண்ட விஷயம் இன்னொரு சூழ்நிலையில் பயன்படும். அதாவது இரண்டு கிடையில பயன்படும். பரதநாட்டியம் கற்றுக்கொண்டால் குச்சிப்புடியை ஈஸியா படிக்கலாம். குச்சிப்புடி நடனத்தை கற்றுக்கொண்டால் பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் பரஸ்பர bilateral transfer of learning. Bilateral transfer of learning. இருதரப்பு கற்றல் பரிமாற்றம். இரண்டு வெவ்வேறு களங்கள் அல்லது சூழல்களுக்கு இடையே அறிவு மற்றும் திறன்களின் பரஸ்பர பரிமாற்றம் தான் bilateral. The mutual transfer of knowledge and skill between two different domains or context. இரண்டு வெவ்வேறு சூழல்கள், இரண்டு வெவ்வேறு களங்கள். இது ஒன்னு பரதநாட்டியம், இன்னொரு குச்சிப்புடி. இந்த பரதநாட்டியத்தில் பெற்ற அறிவு அல்லது திறன் எங்க பயன்படும்? இந்த குச்சிப்புடி நடனத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது பயன்படும். அதே மாதிரி குச்சிப்புடி நடனத்தை கற்றுக்கொள்ளும் போது பெற்ற அறிவும் திறனும் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ளும் போது பயன்படும். இதுதான் என்ன சொல்றோம்? இருதரப்பு கற்றல் பரிமாற்றம், bilateral transfer of learning அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா stimulus generalization அப்படின்னா தூண்டுதல் பொதுமைப்படுத்துதல். Applying a learned response to new or similar situations even if those situations differ from the original learning context. புதிய அல்லது ஒத்த சூழ்நிலையில் கற்றறிந்த பதிலை பயன்படுத்துதல். அந்த சூழ்நிலைகள் அசல் கற்றல் சூழ்நிலையிலிருந்து வேறுபட்டு இருந்தாலும் கூட நீங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா கற்றுக்கொண்டீர்கள், ஒரு விஷயத்தை கத்துட்டீங்க, ஒரு திறனை பெற்றீர்கள், ஒரு அறிவை பெற்றீர்கள். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில உங்களுக்கு அறிவு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு திறன் கிடைச்சிருக்கு. அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப அதுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த ஏற்கனவே பெற்ற அறிவை அங்க பயன்படுத்துறது. சம்பந்தம் இல்லாத சூழ்நிலையில ஏற்கனவே பெற்ற அறிவை அங்க பயனுள்ளதாக நீங்க பயன்படுத்துவீங்க. அதுக்கு பிறகு ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே ஒரு சூழ்நிலையில நீங்க ஏற்கனவே ஒரு சூழ்நிலையில கற்ற அறிவு திறன் அதை அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தம் இல்லாத மற்றொரு சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்க? சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்துறது தான் ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரெஸ்பான்ஸ் ஜெனரலைசேஷன், எட்டாவது பதில் பொதுமைப்படுத்துதல் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஜெனரலைசேஷன். The application of a learned response to new or similar situations that share common elements with the original learning context. அசல் கற்றல் சூழலுடன் பொதுவான கூறுகளை பகிர்ந்து கொள்ளும் புதிய அல்லது ஒத்த சூழ்நிலைக்கு கற்றறிந்த பதிலின் பயன்பாடு. ஏற்கனவே பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் படிச்சோம். சிமிலர் கான்டெக்ஸ்ட், அசல் சூழல் ஏற்கனவே நீங்க கற்றுக்கொண்ட சூழலும் புதிய சூழலுக்கும் பொதுவான கூறுகள் காமன் எலமெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்பரை இங்க ஒரு சூழ்நிலையில் நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் திறன்கள் மற்ற சூழலில் பயன்படும். ஏன்னா ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான கூறுகளை பெற்றிருக்கு. அதனாலதான் அதுக்கு என்ன சொல்றோம்? ரெஸ்பான்ஸ் ஜெனரலைசேஷன். அசல் கற்றல் சூழலுடன் பொதுவான கூறுகளை பகிர்ந்து கொள்ளும் புதிய அல்லது ஒத்த சூழ்நிலைகளுக்கு கற்றறிந்த பதிலின் பயன்பாடு. The application of a learned response to new or similar situations that share common elements with the original learning context. ஏற்கனவே ஒரிஜினல் லேர்னிங் அசல் கற்றல் நீங்க ஏற்கனவே கற்றுக்கொண்ட திறமை அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை நீங்க கற்றுட்டீங்க. அந்த விஷயங்களை அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்றொரு சூழ்நிலை இரண்டுக்கும் பொதுவான கூறுகள் இருக்கு அப்படி பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ் ஜெனரலைசேஷன் அப்படின்னு பேரு. அடுத்து பாருங்க காக்னே. இப்ப 8 சூழ்நிலைகளை பத்தி டிரான்ஸ்பர் எப்பெல்லாம் ஆகும்னு பார்த்தோம். ஒரு சூழ்நிலையில கற்ற அறிவானது மற்றொரு சூழ்நிலைக்கு எப்படி டிரான்ஸ்பர் ஆகும், மாற்றம் ஏற்படும் பார்த்தோம். இப்ப காக்னே என்ன பண்றாருன்னா இந்த பாசிட்டிவ் டிரான்ஸ்பர் கூட லேட்டரல் டிரான்ஸ்பர்னும் வெர்டிகல் டிரான்ஸ்பர்னு பிரிக்கிறாரு, டிஸ்டிங்யூஷ் பண்றாரு, வேறுபடுத்துறாரு. லேட்டரல் டிரான்ஸ்பர் பக்கவாட்டு பரிமாற்றம் அப்படி பிரிக்கிறாரு. The ability to adopt and use what has been learned in a new and perhaps unexpected situations. ஒரு புதிய மற்றும் எதிர்பாராத சூழ்நிலையில கற்றுக்கொண்டதை மாற்றி அமைத்து பயன்படுத்துவதற்கான திறன் லேட்டரல் டிரான்ஸ்பர், பக்கவாட்டு பரிமாற்றம் சொல்றோம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பல சூழ்நிலைகள்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஸ்கில் கிடைச்சிருக்கு, நாலேஜ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு ஏற்கனவே முன்பு உங்களுக்கு
ஒரு நாலேஜ், ஒரு அறிவும், ஸ்கில், திறனும் கிடைச்சிருக்கு. மற்றொரு சூழ்நிலை, எதிர்பார்க்காம ஏற்படக்கூடிய சூழல், இல்லைன்னா ஒரு புதிய சூழ்நிலையில அந்த அறிவை இங்க பயன்படுத்துவீங்க. மாற்றியமைத்து பயன்படுத்துவீங்க. அதான் என்ன சொல்றேன்னா, லேட்ரல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே கற்றுக்கொண்ட அறிவையும் திறனையும் சம்பந்தமே இல்லாத மற்றொரு சூழ்நிலையில எப்படி மாற்றி அமைத்து பயன்படுத்துறீங்க. அந்த திறனை தான் என்ன சொல்றோம்னா, பக்கவாட்டு பரிமாற்றம், லேட்ரல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது வெர்டிகல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், கற்றலின் செங்குத்து பரிமாற்றம் அப்படி சொல்றோம். The progression and application of knowledge and skills from lower to higher levels of complexity. அறிவு மற்றும் திறன்களின் முன்னேற்றம் மற்றும் பயன்பாடு ஆகியவை சிக்கலான நிலையிலிருந்து உயர் மட்டங்களுக்கு பரிமாற்றம். இது பாருங்க, இதுதான் நம்ம ஸ்கூலோட எஜுகேஷன்ல இந்த கரிக்குலம் எல்லாம் டிசைன் பண்ணும்போது இப்படிதான் டிசைன் பண்ணுவாங்க, இந்த வெர்டிகல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். அதாவது நீங்க 6ஆம் கிளாஸ்ல ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா அது 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு உதவும். 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய விஷயங்கள் 8ஆம் கிளாஸ் படிக்கும் உதவும். அதாவது அப்படியே முன்னேறிட்டே போகும். அதான் வெர்டிகல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். வெர்டிகல் மேல மேல போகும். அந்த 6ஆம் கிளாஸ்ல பெற்ற அறிவானது, கணித அறிவானது 7ஆம் கிளாஸ் கணிதத்தை படிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும், அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். 7ஆம் கிளாஸ்ல படிக்கக்கூடிய அந்த கணித அறிவானது, திறனானது 8ஆம் கிளாஸ்ல கணிதத்தை படிப்பதற்கு பயன்படுவதாக இருக்கும். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே. இதுக்கு தான் சொல்றோம் வெர்டிகல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். வெர்டிகல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். இப்ப கற்றல் இடமாற்றத்தை பத்தி, அதாவது கற்றல் மாற்றம் அல்லது கற்றல் பயிற்சி மாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் வகைகளை பத்தி பார்த்தோம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் பார்த்தோம். இனி அடுத்த வீடியோல இதுக்கான ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த விஷயங்களை நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.